ஹாய், இன்னைக்கு 21st October ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டடி படியில் என்சிஆர்டிஸ் கோர்சஸ் போய்கிட்டு இருக்கு. 6th to 12th ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லக்ஷ்மிகாந்த், சங்கர் கணேஷ் எல்லாமே எடுத்து கொடுக்குறோம். என்விரான்மெண்ட் கோர்ஸும் போய்கிட்டு இருக்கு, ஆப்ஷனல்ஸும் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நேற்று சிஏல சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் இயர் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இதில் எந்த இண்டிகேட்டர்ஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்ட் ஸ்டண்டிங், சைல்ட் மார்டாலிட்டி. ஸோ ஆக்சுவலி இந்த மூணுமே கரெக்ட் தான். இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா தெர் ஆர் 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று சைல்டு வேஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் ஃபில்ம் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பி ஷூட்டட் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸில் போயிட்டு முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. எந்த லாங்குவேஜ் அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜில். EU food recall linked to genetically modified rice from India. யூரோப்பியன் யூனியன் ஃபுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் இந்தியாவிலேருந்து அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் ப்ராப்ளம் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் இருக்குல்ல, இதுலேருந்து தான் அவங்க அரிசி மாவை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அரிசி மாவெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க ஸ்வீட்ஸுக்கு, கேண்டீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் வீணாக போனதுனால அந்த ரைஸ் ஃப்ளார்ஸும் வீணாக தானே போயிருக்கும். இதுதான் அங்கே இஷ்யூ. ஸோ இங்கேருந்து வந்ததுனால அது வீணாக போனதாக வந்திருக்கு அப்படின்ட்டு EU ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ 500 tons ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் இந்த மாதிரி அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. எப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்க்கு ஜூன் 2021 அனுப்பப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை நான் ரைஸில் சொல்கிறத விட வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கத்திரிக்காவை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுலேயும் லைட் கலர்ஸும் இருக்குது, டார்க் கலர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பெருசாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, பெருசாகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெரிய கத்திரிக்காயில் இருக்க பெருசாகணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஜீன் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கும். அதோட கலருக்காகட்டும், அதோட சைஸுக்காகட்டும், எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே ஜீன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பெருசாகிறதுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீன் எடுத்துகிட்டு இந்த குட்டி கத்திரிக்காயில் வைக்கும்போது இப்போ அந்த குட்டி கத்திரிக்காய் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகிடும். ஸோ அப்போ இந்த குட்டி கத்திரிக்காவை என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரிய கத்திரிக்காய் மாதிரி பெருசாகும். இப்போ நம்ம அந்த குட்டி கத்திரிக்காவை என்ன சொல்லணும் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லணும். இப்போ புரியுதுங்களா? இது மாதிரி அந்த ரைஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்கலாக. அதுதான் விஷயம். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 minute இதை வச்சு சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். இந்த கேண்டி ஜெயின் மார்ஸ் இந்த நேம் இருக்குங்கள்ல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் அந்த கம்பெனி நேம்ஸ், இதெல்லாம் தேவையே கிடையாது. ரைஸ் ஃப்ளார் வித் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கண்டாமினேஷன் தட் அலிஜ்லி ஒரிஜினேட்டட் இன் இந்தியா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன விஷயம் நடக்குதுன்னா இந்தியாவுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டில் ரெபுடேஷன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் பேட்சஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளார். இப்போ அங்கே ரைஸ் ஃப்ளார் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ரீசோல் பண்ணுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ், US, அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஈராக், அப்புறம் மௌரிட்டியஸ், அப்புறம் கத்தார், துபாய், UAE, அப்புறம் லெபனன், செனிகல் அண்ட் டர்க்கி, இங்கே எல்லா ஊருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி சோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கமிட்டி இருக்குல்ல, RASFF, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இல்லீகாலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நான் முன்னாடி சொன்னதான் அந்த 500 tons இந்தியாவிலேருந்து போயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ், இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ அப்ரூவ் கமர்ஷியல் கல்டிவேஷன் ஆஃப் த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஃபுட் கிராப்ஸ். நம்ம இன்னும் அப்ரூவே பண்ணலை. என்ன விஷயம்? இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் கிராப்ஸை நம்ம இன்னும் அப்ரூவ் பண்ணல. பட் காட்டனுக்கெலாம் அப்ரூவல் இருக்குது, பட் ஃபுட் கிராப்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கல. அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே என்ன வேரியஸ் ஸ்டேஜஸில் ட்ரையல் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர அவங்களுக்கு இன்னும் என்ன தரல, கமர்ஷியலாக அந்த அப்ரூவல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கமர்ஷியலாக இந்த மாதிரி வளர்க்கவே இல்லை, எக்ஸ்போர்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ த மினிஸ்ட்ரி alleged that the case was, இது என்னவா இருக்குது அப்படின்னா இந்தியா மேலே ஒரு இமேஜை வந்து தப்பாக இது பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இந்த விஷயமே. ஸோ இதனால் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த ஜிஎம் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குல்ல அது எல்லாமே ட்ரையலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ் ஆஃப் கன்சர்ன், என்ன கன்சர்ன் அப்படின்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன், பிரிஞ்சால், சோயாபீன் இதெல்லாம் இல்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட ரெகுலேட்டரி சிஸ்டத்தில் இன்எஃபெக்டிவாக இருக்குது, அதை வந்து கர்வ் பண்ணுறதுக்கான ரொம்ப இன்எஃபெக்டிவாக இருக்குது அந்த சிஸ்டமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெயில்டு டு டேக் எஃபெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்காதது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸ்னால் ஓவரால் என்னன்னு பார்த்துட்டோம். இதை ஜிஎம் க்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, பயோடெக் க்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயோடெக்னாலஜியில் தான் என்ன பண்ணுவாங்க, லேபில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்வாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணப்படுது, ஓகேங்களா. அதோட டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணி டிசையர் நியூட்ரைட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லை பெரிய பிரிஞ்சாலோட ஜீன் எடுக்கிறோம் அப்படின்னு, அந்த பெரிய பிரிஞ்சாலோட ஜீன் தான் நியூட்ரைட். ஏன்னா புதுசாக நம்ம எடுத்து இன்னொன்றில் வைக்க போகிறோம், அதை தான் சொல்கிறாங்க. நியூட்ரைட் வந்து மைட் ஹெல்ப் இன், சில விஷயங்கள் வந்து நடக்கும், சிலது நடக்கும், நிறைய ட்ரையல்ஸ் அதுக்கு தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கண்ட்ரோலிங் பெஸ்ட்டு, டிசீஸு. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் வந்து ஒரு டிசீஸ் வரதை வந்து தடுக்கும் அப்படின்னா அந்த ஜீன் எடுத்து வேறு எதுக்காவது செலுத்தணும்னா அதே வேலையை இது செய்யும், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு, ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பாயிலேஜ், இன்டியூசிங் ரெசிஸ்டன்ட் டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், அதே போல் க்ராப்போட நியூட்ரியன் ஃபாயிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ இன்டியூசிங் டாலரன்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளட்டிங் இன் க்ராப். இப்போ வந்து ஃப்ளட் ஏதோ வந்து வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன ஆகும், வயலில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். வயலில் ஃபுல்லாக தண்ணி ஆகி வற்றி போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இடமே என்ன ஆகிடும், உப்பாகுமா. உப்பு ஒரு சாயிலில் நிலத்தில் வந்து அதிகமாகும் போது அந்த நிலம் வந்து வீணாக போயிடும். அப்போ அங்கே இருக்க க்ராப்ஸ் விளையாது. அந்த டைமில் என்ன பண்ணும், அந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உப்பை தாங்கிறதுக்கான சக்தி இருக்க ஒரு ஜீன் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளான்ஸில் செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனாலும் அந்த பிளான்ட்டுக்கு எந்த சேதாரமும் வராது, அதை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. இன்டியூசிங் ட்ராட், அதே போல் வறட்சியிலேருந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு க்ராப்ஸ் இன்டியூஸ் பண்ணலாம். ப்ரொலாங் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா என்னென்னா கமர்ஷியல் வேல்யூ ஃப்ரூட்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ்னால் ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளில் வீணாக போயிடும். அப்போ ஒரு 10 நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்க ஜீன் எடுத்துகிட்டு வந்து இதில் செலுத்தணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்போ தான் மார்க்கெட்டில் விற்க முடியும். அப்புறம் எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்து எடுக்கிறோம், போடுறோம், அதெல்லாம் நான் சொன்னேன்ல, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுலேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதை க்ளோன் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ எதோட ஜாயின் ஆகுமோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னா லெபார்ட்ரியில் ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வச்சு கல்ச்சர் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒன்றை வச்சுலாம் பண்ண முடியாது, நிறைய அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஈகோலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதை போய் பிளான்ட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன, என்ஹான்ஸ் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து மெச்சூரேஷன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட் வந்து 6 மாதம் விளையுதுன்னா 3 மாதத்தில் விளைய வைக்கிற மாதிரி பண்ணலாம். இன்க்ரீஸ்டு நியூட்ரியன் சீல், ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், அதே போல் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதானே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ இன்றைக்கான நியூஸில் என்ன சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, மகாராஷ்டிரா ஸ்டேட் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோக்கன் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. என்னதை ப்ரோக்கன் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈரோப் ஆஸ் கண்டாமினேட்டட் வித் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இயர்லியர் திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. என்னென்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடான விஷயத்தை வந்து ரைஸை வந்து இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 500 tons அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கு மினிஸ்ட்ரி, யாரை வந்து சொல்லியிருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி இந்த IARIட்டையும் சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிச்சு அந்த நியூஸ். நெக்ஸ்ட், பேண்டமிக் ஃப்ளூயிட்
ரைஸ் இன் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆன்லைன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த குளோபல் த்ரெட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2021. இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வி ப்ரொடெக்ட் குளோபல் அலையன்ஸ் இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த COVID-19 டைமில் வந்து சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் அப்யூஸ் ஆன்லைன் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ப்ரொடெக்ட் குளோபல் அலையன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்களா அவங்க அப்படின்னா என்னன்னா, இது ஒரு குளோபல் மூவ்மெண்ட். குளோபல்னா வேர்ல்டு தான் சொல்லுது. வேர்ல்டு மூவ்மெண்ட் ஆஃப் மோர் தென் 200 கவர்மெண்ட்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸும் இதில் இருக்காங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை, ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஸோ குளோபல் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, மல்டிபிள் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்னா எல்லா இன்டர்நேஷ்னல் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. ஸோ ஸ்டடி பண்ணி ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஃபைண்டிங் ஷோ தட் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட் டைம் வந்து இந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ராமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷனுக்கு இந்த COVID-19 வந்து ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்ன் என்ன அப்படின்னா, த ரைஸ் இன் சைல்டு செக்ஸ் ஜென்ரேட்டட் செக்ஷுவல் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய வந்து இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வர ஆரம்பிச்சிருச்சு, இன்டர்நெட்டில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் இவங்க சொல்கிறாங்க, அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. 77% வந்து அதிகமாகிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2019 2020 the 2019 to 2020 இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னவாயிட்டு இருக்குது, சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பார்ட் ஆஃப் தி ரிப்போர்ட் a global study of childhood experience of more than 5,000 young adults. ஸோ இது எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5000க்கும் மேலே அவ்வளோ பேர்கிட்ட வந்து யங் அடல்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க 18லேருந்து 20 வயசில் இருக்கவங்கள்ட்ட மட்டும் அக்ராஸ் 54 countries அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது கிட்டத்தட்ட 54% வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அவங்க சைல்ட்ஹுட் டைமில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆன்லைன் செக்ஷுவல் ஹார்ம் இன்சிடென்ட் நடந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தேன் a third ஆஃப் ரெஸ்பாண்டண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 34% வந்து had asked to do something. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பாண்டண்ட் அதே போல் வெறும் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர், அதே போல் நான் பைனரி, அப்புறம் வந்து LGBTQ இவங்க எல்லாருமே டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சைல்ட்ஹுட்டுக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டமிக் டைமில் வந்து NCMEC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சைல்டு இவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா 106% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சஸ்பெக்டட் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து எவ்வளோ 106% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து இப்போ வந்து எதனால் இந்த விஷயம் நடக்குதுன்னா, கோவிட் டைமில் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோன் கொடுத்து தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து கிளாஸ் கவனிக்கும் போது நம்ம போயிட்டு கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் தடுக்க முடியும். ஸோ ஃபோன் கொடுக்காமே இருக்க முடியாது, ஏன்னா ஆன்லைனில் தான் படித்தாகணும். ஸோ அவங்க மேலே தப்பு சொல்கிறத விட நம்ம வந்து அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் கிரியேட்டிங் சேஃப் ஆன்லைன் என்விரான்மெண்ட்டை சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். அதே போல் சில்ட்ரனை நம்ம வந்து எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மி ஸ்ட்ரென்தன்ட் இன் லேக். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்ச நாளாகவே வந்து இந்த ஈஸ்டர்ன் செக்டாரில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சைனாக்கும் நமக்கும் பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க, பூட்டான் சைடும். ஸோ நமக்கும் அந்த சைடு வந்து நிறைய வந்து அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் இன்க்ளூட் அப்கிரேடட் L-70 ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ், அப்புறம் M777 அல்ட்ரா லைட்
ஹோவிட்ஸர் அண்ட் ஆட்டோமேட்டட் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபியூஷன் ஆஃப் போஃபர்ஸ். இது எல்லாமே அந்த ஒவ்வொரு கன்னோட நேம் தான். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லேக்கில் வந்து அந்த லைனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்மி அதே போல் இன்டெகிரேட்டட் டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ் செவரல் லொக்கேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன வச்சுருக்காங்கன்னா இன்ஃபேண்ட்ரி, இன்ஜினியர்ஸு, ஆர்டிலரி, ஏர் டிஃபென்ஸு, ஏவியேஷன். ஸோ ஏவியேஷனாக நம்ம சொன்னோம், ட்ரோன்லாம் வந்து 2 நாள் முன்னாடி தான் பார்த்தோம், ட்ரோன்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அது எல்லாமே இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் தவாங், எக்ஸ்பெஷலி தவாங்கில் தான் இது வந்து ரொம்ப வந்து முக்கியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அப்ரோச் வழியாக வந்து அவங்க வந்து என்டர் ஆவாங்க. ஓகேங்களா, யாருன்னா சைனா என்டர் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குது. அந்த 2 வழி என்னென்னு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து எப்படின்னா இந்த சைடில், ஒன்று வந்து எங்கே பாருங்கள் ரோட்லேருந்து வருவாங்க, இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து வேலி, ஓகேங்களா, இது வந்து பும்லா பாஸ்லேருந்து இந்த தவாங்க்கு வர்றதுக்கு வழி இருக்குது. இன்னொரு சைடு வந்து லெஃப்ட் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா, இந்த சைட்லேருந்து வரதுக்கான வழி இருக்குது. ஸோ தவாங்களா இந்த மாதிரி 2 வழியில் தான் வர முடியும். ஸோ வந்து அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து எப்படி இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி M777 அல்ட்ராலைட் ஹோவிட்ஸர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து லேக்கில் வந்து டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 2018 பண்ணிட்டாங்க. அதே போல் இது வந்து 155 mm 13 கேலிப்ரி டவுண்ட் ஒரு ஆர்டிலரி கன். ஓகேங்களா, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 tons இருக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா லாங் ரேஞ்ச் ஃபயர் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஃபயர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஹை ஆயில் ப்ரைஸஸ் வில் சாப் குளோபல் ரெக்கவரி. ஸோ இப்போ என்னென்னா ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது, நமக்கே தெரியும். ஸோ டீசல், பெட்ரோல் எல்லா விலையும் இப்போ வந்து அதிகமாகிருக்கு, பெட்ரோல் விலைலாம். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா த வேர்ல்ட் 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்து வேர்ல்டுலேயே 3வது இடத்துல இருக்கோம் நம்ம எனர்ஜி கன்சியூம் பண்ணுறதுல. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன விஷயம் ஆகுது, இம்பேக்ட் ஆகுதுன்னா எக்கனாமியால் ரெக்கவரி ஆக முடியாது அப்படின்றது தான் இம்பேக்ட் ஆகுது. அதுதான் டீட்டெயில் பார்க்கலாம். பெட்ரோல், டீசல் ப்ரைஸ் வந்து ஸோ அதுதான் ஹையாக இருக்குது அக்ராஸ் த கண்ட்ரி ஆஃப்டர் சின்ஸ் மேலேருந்தே வந்து இந்த மாதிரி என்ன ஆகிட்டுருக்கு, ஹை ஆகிட்டே இருக்குது. இஃப் எனர்ஜி ப்ரைஸ் வந்து இதே மாதிரி ஹையாகவே இருந்துச்சுன்னா குளோபல் எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்றது வந்து கண்டிப்பாக அண்டர்மைண்டாக இருக்கும். ஏன்னா இப்போது வந்து இந்த மாதிரி பெட்ரோல், டீசல் விலை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இப்போ ஒரு குட்ஸை வந்து எங்கேருந்தோ ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெட்ரோல், டீசல் போட்டு தானே வராங்க. ஸோ அப்போ அந்த வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அப்போ அந்த குட்ஸோட வேல்யூவும் என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ நம்ம வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்குதுன்னு வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், நம்ம எதுவும் வாங்கலைன்னா கண்டிப்பாக எக்கனாமி ரெக்கவரியே ஆகாது. ஸோ இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஆயில் ப்ரைஸ் வந்து 2020 ஏப்ரலில் $19 per barrel அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பேரல் வந்து $19 தான் இருந்துச்சான். ஏன்னா அப்போ வந்து கோவிட் வந்து இருந்தனால என்ன பண்ணாங்க, எல்லாமே லாக்டவுன் போட்டாங்க. அப்போ வந்து டிமாண்டே இல்லை ஆயிலுக்கு, எல்லோரும் வீட்டில் இருந்தோம், நம்ம எங்கே போக போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அவ்வளோதான் விற்றுச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் பெஞ்ச்மார்க் பிரெண்ட் க்ரூட் ஹேஸ் சின்ஸ் ராலி டு $84 per barrel. பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். 19லேருந்து இப்போ 84 அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட் பில் ஹேட் கிளைம்டு ஃப்ரம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் எப்படி ஜூன் 2020 $8.8 பில்லியனுக்கு வாங்கினோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க $24 பில்லியன் இந்த வருஷம் பார்த்துக்கோங்க. அப்போ டிஃப்ரென்ஸே எவ்வளோ இருக்குது, 3 times வந்து அதிகமாக இருக்குது பில். ஸோ எனர்ஜி ஆக்சஸ் க்ரூஷியல். ஸோ கண்டிப்பாக எனர்ஜி ஆக்சஸ் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப க்ரூஷியலான விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்தியா என்ன பிலீவ் பண்ணுதுன்னா எனர்ஜியை வந்து ரிலையபிள், அஃபோர்டபுள்னா காசு கொடுக்க வேண்டிய அளவு தான், அஃபோர்டபுள்னா கொடுத்து வாங்குற அளவு அஃபோர்டபுள் அண்ட் சஸ்டெயினபிள். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு இந்தியா பிலீவ் பண்ணுது. ஸோ எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்றது ஸோ பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணணுங்கிறது நம்மளோட ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட எய்மாக இருக்குது, நம்ம கண்ட்ரியோட எய்ம். ஸோ இந்த ஹை ப்ரைஸ்னால இது ரொம்ப த்ரெட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஆயிலெல்லாம் எங்கேருந்து நம்ம வாங்குவோம்னா மேக்ஸிமம் வெஸ்ட் ஏஷியாவில் தான். 2/3 அப்படின்னா 3/2 பங்கு நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் வாங்குகிறோம். அந்த ஆயில் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா OPEC அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப்
பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அங்கேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரேட்டுக்கு விற்று அவங்களுக்கான விஷயத்தை பார்க்குறாங்க. பட் நமக்கு வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமி ரெக்கவரி ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா மே சி சேலரிஸ் ரைஸ் பை 9.3% in 2022. ஸோ 2022ல் 9.3% வந்து இந்தியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேலரியை ரைஸ் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான், மெயினாக வந்து ஆகலாம் அப்படின்றதான் மீனிங். ஸோ ஹையர் சேலரிஸ் இன் இந்தியா மேக்கிங் அ கம்பேக் வித் 9.3% ஹைக் பீயிங் எக்ஸ்பெக்டட் இன் 2022. இப்போ வந்து 8%. ஸோ அதுலேருந்து 1.3% இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது நம்புகிறோம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை யார் படி கொடுத்துருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை வில்லிஸ் டவர்ஸ் வாட்சன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை தான் இந்த இதுலையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு இதை யார் படி அப்படின்னா சேலரி பட்ஜெட் பிளானிங் ரிப்போர்ட் பை த குளோபல் அட்வைசரி மூலமாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ப்ரொஜெக்டட் சேலரி இன்க்ரீஸ், இஃப் சப்போஸ் இந்தியா வந்து இந்த மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏஷியா பசிஃபிக்லேயே நெக்ஸ்ட் இயர் ஹையஸ்ட் யார் இருப்பா அப்படின்னா இந்தியாஸோட ப்ரொஜெக்டட் சேலரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து COP26 பற்றி பார்ப்போம். இட்ஸ் த நெக்ஸ்ட் ஆனுவல் UN கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஸோ ஆக்சுவலி இது 2020 நடக்க வேண்டியது இப்போ வந்து கோவிட் டைம்னால போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு இப்போ நடக்க போகுது. ஸோ COP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதோட அப்ரிவேஷன் என்ன, கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். இந்த சம்மிட் வந்து கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் சைன் பண்ண கண்ட்ரீஸ்னால் UNFCCC அதில் சைன் பண்ண கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த சம்மிட்டில் வந்து கலந்துப்பாங்க. அது யார் அப்படின்னா UNFCCC அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த இதுலேருந்து கலந்துக்கிறாங்க. ட்ரீட்டி இது எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா 1994 இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த 26th COP சம்மிட். ஓகேங்களா, இது வந்து 26வது நடக்க போகுது. இது யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா UKவும் இட்டாலி, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கிளாஸ்கோவில் ஃப்ரம் 1 to 12th நவம்பர் வந்து 2021 நடக்க போகுது. ஸோ இந்த இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா கிளைமேட் பற்றி பேசுவாங்க. ஏன்னா இப்போ வந்து முக்கியமாக பார்க்கணும் போது நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடில் பார்க்கணும், நிறைய கிளேஷியர்ஸ் எல்லாமே உடையுது, நிறைய வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வருது, நிறைய வந்து என்ன அது ஃப்ளட் வருது. ஸோ இந்த மாதிரி வரதுனால நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும். டெஃபினட்டாக வால்கனோஸ்லாம் வந்து நிறைய இதாகுது, பர்ஸ்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி அதை பற்றிலாம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அதை பற்றிலாம் பேசுவாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இதோட மெயின் இது என்ன அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதில் பேசுவாங்க. ஸோ கீ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கோல் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன கோல் இருக்கோ அதை பற்றி ஆக்சிலேட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ முக்கியமாக இதில் என்னத்தை பற்றி பேசுவாங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் கம்மி பண்ணுறதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அந்த UN ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா எர்த் சமிட்னு சொல்லுவாங்க, த ரியோ சமிட்னு சொல்லுவாங்க, ஆர் ரியோ கான்ஃபரன்ஸ். இது எல்லாமே இந்த ஒரே பேர் தான். 2 other outcome of the Rio conference. Rio conferenceனால இன்னும் 2 outcomes வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் த லேண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு கம்பே டைசர்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க, நேம்ஸ் தாங்க அது எல்லாமே. ஸோ UNFCCC அப்படின்னா என்னென்னா இது ஒரு மல்டிலேட்ரல் ட்ரீட்டி, ஒரு அக்ரிமெண்ட் தான். கவர்னிங் ஆக்ஷன் டு கம்பே இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கவர்ன் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த்ரூ அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ அதே போல் கண்ட்ரோல் பண்ணணும் என்ன க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், ஸோ அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ எந்தெந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்டியை ஒரு பேரண்ட் ட்ரீட்டின்னு சொல்கிறாங்க ஆஃப் போத் கியோட்டோ ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. 1997 வந்துச்சு, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 போட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு பேரண்ட் ட்ரீட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா 1994 21 மார்ச்சுக்கு வந்துச்சு. இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா 197 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்தியா ராட்டிஃபைட் த UNFCCC இன் 1993 தான் நம்ம வந்து இந்த UNFCCCயில் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்தது 1994 தான் ஃபோர்ஸுக்கு வந்துச்சு.
ப்ளக்கிங் த லீக் இதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎம் ரைஸை பற்றி தான் அதுலேயும் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஜிஎம் ஃபுட்ஸில் வந்து டிமாண்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஜிஎம் ரைஸ் ஓகே. ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தோம் 500 tons வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு. அது வந்து யார் செக் பண்ணா அப்படின்னா யூரோப்பியன் கமிஷன் ரேபிட் அலர்ட் சிஸ்டம் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபீட், இவங்க தான் வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து கண்டாமினேட் ஆனது, வீணாக போனது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் அலர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியா, பெல்ஜியம், செஸ் ரிப்பப்ளிக், அப்புறம் ஜெர்மனி, இட்டாலி, த நெதர்லாண்ட், போலாண்ட், ஸ்பெயின், த யூகே அந்த யூஎஸ், இந்த எல்லா கண்ட்ரியும் அலர்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அலர்ட் பண்ணது யாருன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஜிஎம் ரைஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இன் ஆகஸ்ட் த அமெரிக்கன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி மார்ஸ் அப்படின்றது வந்து ஃபியரிங் ஜிஎம் கண்டாமினேஷன் அனௌன்ஸ் தட் இஸ், அதுதான் அதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி நேம் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டாமினேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா டஸ் நாட் பெர்மிட் த கமர்ஷியல் கல்டிவேஷன் ஆஃப் ஜிஎம் ரைஸ் பட் ரிசர்ச்சர் குரூப்ஸ் ஆர் டெஸ்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சச் ரைஸ் இன் ட்ரையல் பிளாட்ஸ். என்னென்னா நம்ம வந்து இன்னும் கமர்ஷியல் கல்டிவேஷன் பண்ணலை பட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பெர்மிட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சஸ்பிஷன் இஸ் தட் ரைஸ் ஃப்ரம் சம் ஆஃப் தீஸ் டெஸ்ட் பிளாட்ஸ் மே ஹாவ் லீக்ட் இன் டு த எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்ன் என்னென்னா இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ராப் மாடிஃபிகேஷன் யூஸிங் ஜிஎம் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் பிளான். ஸோ இந்த நம்ம வந்து ஜிஎம்மை வந்து பண்ணுறோம்ல, அந்த மாடிஃபை க்ராப்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்னும் போது அது வந்து ஒரு டெஸ்ட் பிளான், நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இந்த ஏர்வெல் கமர்ஷியல் கல்டிவேர்ஸ் வந்து பிஃபோர் தேவர் ஃபார்மலி கிளியர்ட். ஸோ தட்ஸ் த பிடி காட்டன், அது மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்து அதை கல்டிவேட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதாவது தே ஹாவ் நாட் பீன் கிளியர் ஆகாதது எது அப்படின்னா பிடி பிரிஞ்சால், ஹெர்பிசைட் டாலரண்ட், காட்டன் வெரைட்டிஸ், இது எதுவுமே வந்து இன்னும் வந்து கிளியர் ஆகலை, ட்ரையலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So India must also move to ensure that research in all research இந்த அப்ரோச்சஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்தியா வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து அசால்ட்டாக எடுக்காமல் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து நம்மளுக்கு த்ரெட்டன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசி பற்றி பார்க்கலாம். ஸோ 21st centuryயில் நம்ம எப்படி வந்து செக்யூரிட்டி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டியை பற்றி தான் இதில் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ தீஸ் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் ரிவீல் தட் அ லார்ஜ் கண்ட்ரி. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி இதை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைஸ், ஜியாகிரஃபி, அதாவது ஒரு லேண்டையோ, பாப்புலேஷன், ஜிடிபி, இது எதுவுமே வந்து இன்க்ளூட் ஆகாது. ஒன்லி எப்படின்னா இந்த சாஃப்ட்வேர், ஸோ ஆன்லைனில் அட்டாக் பண்ணுவாங்க சிலது, அந்த தான் சைபர் செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ வந்து சைபர் இதுலேயே அட்டாக்ல வந்து பெகாசஸ் சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அட்டாக் வந்துச்சு. ஸோ சைபர் வேர்ஃபேர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் த டெட்டரண்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் ஐசஸ் சின்ஸ் சைபர் வெப்பனரி வில் பி அவைலபிள் ஈவன் டு ஸ்மால் ஐலாண்டில் கூட இந்த சைபர் வெப்பனரிலாம் வந்து இருக்குது. குட்டி லேண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாமே இல்லை, இந்த சைபர் வெப்பனரிலாம் அவங்கள்ட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து பழங்காலத்துலலாம் பார்த்தோன்னா போஸ், ஆரோஸு, அம்பு இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. 19th centuryயில் கேனன்ஸு, பீரங்கி, அப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் 20th centuryயில் வந்து பாம்ஸ், ஏரோப்ளைன்ஸ், இன்டர்கான்டினென்டல் மிசைல்ஸ் வச்சு தாக்கணும். ஸோ 21st century பொறுத்த வரைக்கும் சைபர் வெப்பன்ஸ் பேஸ்டு வார்ஃபேர் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இந்த 21st century ஆஃப்டர் சைபர் டெக்னாலஜி என்டர்ஸ் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேரியபிள் நேஷன்ஸ்லேயே ரொம்ப சைபர் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. டிஃபென்ஸ் பாலிசிஸ், த சைஸ் ஆஃப் த கண்ட்ரி வில் சீஸ் டு மேட்டர். ஸோ ஸ்ரீலங்கா, நார்த் கொரியா இவங்க எல்லாருமே இந்த சைபர் டெக்னாலஜியில் ரொம்ப எம்பவர்டாக இருக்காங்க. ஈக்குவல் டு யூஎஸ்லாம் வந்து எப்பயுமே அதில் முதலாக தான் இருக்கும். அது அந்த கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ரஷ்யா, இந்தியா, சைனாக்கு ஈக்குவலாக ஸ்ரீலங்கா, நார்த் கொரியாலாம் சின்ன கண்ட்ரிஸ். ஸோ அதுவே இருக்குது இந்த கேப்பபிலிட்டி டு காஸ் அன்அக்செப்டபிள் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் லேண்ட் சைஸ் ஆர் ஜிடிபி சைஸ் வில் irrelevant. இந்த மாதிரி ஜியோகிராஃபி சைஸ்க்கும் இந்த
சைபர் வார்ஃபேருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் ஆர் என்டையர்லி டியூ டு த இயர்லி 20th century இன்னோவேஷன்ஸ் இன் சைபர் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் சேஞ்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். இப்போ வந்து ஒவ்வொரு இதாக வந்து மாறிக்கிட்டு தானே இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய இன்னோவேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன்ஸ், ரோபோட்ஸ், அப்புறம் வந்து சேட்டிலைட்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே யூஸில் தான் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி இந்த 21st century covers not merely the overt and the covert operation. ஸோ முன்னாடி வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸு, இந்த மாதிரி பாம்ஸு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டுறோம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரிமோட் சென்டர்லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய நியூலி வெப்பனைஸ்டு சைபர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெக்னாலஜியை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து எனிமே ட்ராக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ட்ராக்கிங் தோ சைபர் வேர்ஃபேர் சென்டர் ஆஃப் த அட்வைசரி வில் நீட் அ நியூ நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசி. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு நியூ நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர். ஸோ ஒரு 2 questions மட்டும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.